விஜய் தான் முதல் டார்கெட். பொள்ளாச்சி மாநாட்டில் இறங்கி அடிக்கப் போகும் அண்ணாமலை. கோட்டையை அலறவிடும் அதிரடி சம்பவம் தயார். மேடை ஏறும் முக்கிய தலைகளால் அதிரப்போகும் 3 கட்சிகள். அனைவருக்கும் வணக்கம். வீதி லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை வருகின்ற 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் தன்னுடைய இயக்கத்தின் முதல் மாநாட்டை நடத்துகிறார். இந்த மாநாட்டுக்கான பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் தற்போது மாநாடு நடைபெறும் இடத்தில் தீவிர பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் முகப்பில் வீதி லீடர்ஸ் முதல் மாநாடு ஜூலை 12 பொள்ளாச்சி என்று எழுதியிருப்பதுடன் இளைஞர்கள் எழுந்தால் எதிர்காலம் மாறும் என்ற வாசகத்தையும் வைத்துள்ளார்கள். இதை பார்க்கும் பொழுது அண்ணாமலை இளைஞர்களை டார்கெட்டாக வைத்தே தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி தனது இந்த முதல் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த மாநாட்டில் தன்னுடைய எதிர்கால அரசியல் எப்படி எதை நோக்கி செல்லப் போகிறது, புதிய இயக்கம் ஆரம்பித்ததன் முக்கிய நோக்கம் என்ன, எப்படிப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரப்போகிறது என்பது குறித்து அண்ணாமலை தெளிவுபடுத்த உள்ளார். மேலும் முதல் மாநாட்டிலேயே முதலமைச்சர் விஜயை அட்டாக் செய்ய திட்டமிட்டுள்ளாராம். குறிப்பாக விஜய் எப்படி திமுகவை அட்டாக் செய்து ஆட்சிக்கு வந்தாரோ அதே பாணியில் இப்போதைய ஆளும் கட்சியான விஜயின் தாவேகாவை அட்டாக் செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை இலக்காக வைத்து தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை தொடங்கப் போகிறாராம் அண்ணாமலை. இதற்காக இந்த மாநாட்டின் போது முதலமைச்சர் விஜயை நோக்கி எப்படிப்பட்ட கேள்விகளை வீச வேண்டும், எப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளிலும் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி அண்ணாமலையின் இந்த முதல் மாநாட்டில் பல முக்கிய அரசியல் புள்ளிகளும் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைய போகிறார்களாம். இதன் காரணமாக வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் இந்த முதல் மாநாடு மிகப்பெரிய பரபரத்தை ஏற்படுத்தும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதோடு போதையில்லா பொள்ளாச்சி என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த முதல் மாநாட்டை நடத்துவதற்காக 25 ஏக்கரில் மாநாடு பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அண்ணாமலையின் வீதி லீடர்ஸ் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்கியுள்ளது. இது 50 லட்சத்தை தொட்டுவிட்டால் கட்சி தொடங்கப்படும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். அவருடைய இந்த முதல் மாநாட்டுக்கு பிறகு இன்னும் வேகமாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் பொதுமக்களும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அண்ணாமலைக்கு உற்சாகமான ஆதரவை கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகள் அண்ணாமலை இந்த முதல் மாநாட்டில் போதைக்கு எதிரான பிரச்சாரமாக மட்டும்தான் நடத்துவாரா அல்லது அரசியல் பேசுவாரா என்பதை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி விட்டார்கள். அதை அடுத்து பலரும் விசாரிக்க தொடங்கியதை அடுத்து அண்ணாமலையின் இந்த முதல் மாநாட்டில் கண்டிப்பாக அரசியல் பேசுவார் என்றும் அதுவும் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பல அதிரடியான விமர்சனங்களை முன்வைக்கப் போகிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முக்கியமான சவால் விடுவதற்கும் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அடுத்த செய்தி, சோபா மாடல் அரசியலால் இஸ்லாமியர்களை திமுகவிடமிருந்து பிரிக்க முடியாது, மீண்டும் தாவேகாவை சீண்டிய உதயநிதி. விளம்பரம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். அப்படி அவர் திருமாவளவனின் அலுவலகத்துக்கு சென்பதற்கு முன்பு ஒரு புதிய சோபா அவர்கள் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து இறக்கி விடப்பட்டது. அதை பார்த்து விஜய் அந்த அலுவலகத்திற்கு சென்றதால் அவரை அமர வைக்க வேண்டும் என்று அந்த புதிய சோபாவை வாங்கியுள்ளார்கள் என்று விமர்சித்தார் உதயநிதி. அதோடு தமிழ்நாட்டில் புஷ்பா மாடல் ஆட்சி நடக்கிறது என்றும் விஜய் கடுமையாக சீண்டியிருந்தார். இந்த நிலையில் நேற்று ஒரு இஸ்லாமிய திருமண விழாவில் கலந்து கொண்ட உதயநிதி, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சிலர் சோபா மாடல் வந்ததும் நம்மை விட்டு போய்விட்டார்கள். என்றாலும் நீங்கள் அத்தனை பேருமே கழகத்தோடு இருக்கிறீர்கள். காரணம், இஸ்லாமியர்களுக்கும் எங்கள் கழகத்திற்கும் இடையேயான உறவு என்றும் பிரிக்க முடியாதது. சிறுபான்மை மக்களுக்கு திமுகவும் தலைவர் மு க ஸ்டாலினும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இன்றைக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் பேரிடர் காலத்திலும் திமுக உங்களை என்றுமே காக்கும். சோபா மாடலிடமிருந்து தமிழ்நாட்டை நிச்சயமாக நாங்கள் மீட்டெடுப்போம் என்று கூறியுள்ளார். இப்படி உதயநிதி பேசியதற்கு தாவேகா ஐடிவியும் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அதில் கடந்த 60 ஆண்டுகால ஊழல் சாம்ராஜ்யத்திடம் சிக்கியிருந்த தமிழ்நாட்டை இப்போதுதான் நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். இனிமேலாவது இந்த தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லட்டும். ஆனால் நீங்கள் மீண்டும் தாவேகாவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என்று சொல்ல வேண்டாம், அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தின் கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பது எப்போதோ முடிவாகிவிட்டது. அதோடு திருட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு காலம்தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்ட பேரிடர் காலம். திமுக ஆட்சி காலத்தில் கொள்ளையெடுத்த தீய சக்திக்கும்
அந்த கொள்ளையை தொடர்ந்து அடிக்க முடியாமல் ஒரு நிலையை ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி காலம்தான் திமுகவிற்கு பேரிடர் காலம். அடுத்த கொள்ளையால் அகப்பட்டு வெளிநாட்டு மருத்துவமனைகளில் தலைமறைவாக பதவிக்கு திரியும் திமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இது அரசியல் பேரிடர் காலம். அதனால் இது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பேரிடர் காலம் அல்ல, தீய சக்தி திமுகவிற்கான பேரிடர் காலம். திருட்டு திமுகவிடம் இத்தனை காலம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேகா ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்திருக்கிறது. இது ஒரு பேரின்ப காலம். ஆனால் இனிமேல் தீய சக்தி திமுகவிற்கு எப்போதும் பேரிடர் காலம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படியோ உண்மையை உளறிய உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் என்று தமிழக வெற்றி கழக ஐடிவிங் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. மக்களை இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.